அதாவது என்னென்னா, இந்த உடம்புல வந்து 101 நாடிகள் இருக்கிறதாகவும், அதாவது செத்துப்போகிற சமயத்தில் வந்து அந்த நாடியில் ஒரே ஒரு நாடி அது வழியாக போகிறவனுக்கு வந்து பிரம்மலோகம் கிடச்சி, அந்த பிரம்மலோகத்துலேருந்து அவன் வந்து இந்த பிரம்மாவோட ஆயுஸ் முடிஞ்சு அவன் வந்து மோட்சம் அடைஞ்சிருவான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் யாருக்கு கிடைக்கும், யார் திரும்பி வர பாக்கி இருக்கிற 100 நாடியில் யார் போவா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சகுண பிரம்மத்தை உபாசனை பண்ணி, அதாவது ஒரு அம்பாள் ரூபமோ இல்லை ஒரு சிவன் ரூபமோ பெருமாள் ரூபமோன்னு அதில் எப்போ பார்த்தாலும் ஏகாகிர நிஷ்காமியமாக இந்திரிய நிகிரகம் பண்ணி, அதாவது சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி காமத்தை குரோதத்தெல்லாம் அடக்கி லைஃப் முழுக்க ஜென்மா முழுக்க எவன் ஒருத்தன் பகவானோட மூர்த்தி தியானத்திலேயே லயிச்சிருந்து பிராணனை விடுறானோ அவனுக்கு மட்டும் சூக்ஷ்ம நாடி அப்படிங்கிற அந்த 101வது நாடி வழியாக இவன் வந்து பிரம்மலோகத்துக்கு போகிறான். பாக்கி இருக்கிறவா நம்மளை மாதிரி என்ன மாதிரி பாவிகள் எல்லாரும் வந்து பாவின்னு சொல்லிக்கக்கூடாது யாருக்குமே. ஸோ